Hello, friends and family, and my well wishes. Happy 80th Independence Day wishes to all. இந்த 80வது சுதந்திர தினத்தன்று ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்கள் அனைவருக்கும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய இந்திய தேசம் 1947 முதற்கொண்டு 2047 வரையில் 100 ஆண்டுக்கான ஒரு வளர்ச்சி திட்டம் விக்ஷித் பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கை நிர்ணயித்து 100 ஆண்டுக்குள்ளே 4 விதமான மக்களுடைய நிலைமைகளை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவங்க விக்ஷித் பாரத் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதை பற்றி எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது, இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் இளைஞர்கள் ஆசீர்வாதமானவர்களாய் நல்ல நிலைமைகளில் தேசத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இளைஞர்கள் எழுச்சி திட்டமாக அதில் ஒரு பகுதியாகவும், இரண்டாவது பூவர் பீப்புள், ஏழை இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றும், மூன்றாவது விவசாயிகள் முன்னேற்றம், அதாவது விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். விவசாயிகளுடைய கடன் பிரச்சனைகள் இல்லாமல் அவர்கள் சமாதானமாய் நம்முடைய தேசத்திற்கு அவர்களுடைய பணியை தொடர வேண்டும் என்றும், நான்காவதாக பெண்களுடைய பாதுகாப்பிலும் கல்வி வளர்ச்சி திட்டத்திலும் இந்தியா சிறந்து விளங்க வேண்டும். இந்த 4 காரியத்தை நான் சொன்னேன். ஒன்று, இளைஞர்களுடைய எழுச்சிகள், இளைஞர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமானதாய், இரண்டாவது ஏழை இல்லாத இந்தியா, மூன்றாவது விவசாயிகளுடைய முன்னேற்றம், நான்காவது பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம். இந்த 4 விஷயத்தில் 100வது வருஷம் 2047 அது ஒரு இந்த 4 இதிலையும் பின்தங்கிய நாடாக இல்லாமல் சிறந்திருக்க வேண்டும் என்று விக்ஷித் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை நம்முடைய இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி அதற்காக செயல்பட்டு வர்றாங்க. இந்த சுதந்திர தினத்தன்று இதை நீங்கள் அறிந்து கொள்வதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஸோ நம்முடைய தேசம் ஆசீர்வாதமான தேசம். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி அன் இந்தியன். நம்ம இந்தியர்களாக இருக்கிறதுல ரொம்ப பெருமை, சந்தோஷம். நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆட்சியில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தலைமைத்துவத்தில் யாராக இருந்தாலும் அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ